சற்று முன் திமுகவில் தஞ்சமடைந்த செங்கோட்டையன் வெளியான அதிரடி அறிவிப்பு. விஜய் அதிர்ச்சி. அதாவது தற்போது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் தற்போது அரசியல் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு, கட்சி தாவல் என்று பரபரப்பான சூழல் இயங்கி வருகிறது. ஒருபுறம் அதிமுக எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்று ஒரு பரபரப்புடன் முனைப்பு காட்டி வருகிறது. பாஜகவும் தமிழகத்தில் காலூன்றிவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறது. மறுபுறமோ இந்த தாவேக ஒரு பக்கம் சுற்றி கொண்டுதான் வருகிறது. ஆனால் என்னவோ ஜெயிப்பது திமுக தான் என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்த பலரும் திமுகவில் இணைந்துவிட்டனர். ஓபிஎஸ் தற்போது திமுகவில் இணைந்தார். அவர் முன்னாள் முதல்வர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு முதல்வர் ஒரு கட்சியில் இணைவது என்றால் அவ்வளவு சாதாரணம் இல்லை. ஏற்கனவே முதல்வராக இருந்து அனுபவமிக்க அவர் தற்போது திமுகவில் இணைவது திமுக ஒரு பலமான கட்சியாக உள்ளது என்பதை குறிக்கிறது. இந்த நிலையில் தேமுதிகவும் திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளது. இதனால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் மிகப்பெரிய பதட்டத்தில் இருந்து வருகின்றனர். ஏனென்றால் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சிதற விடாமல் தக்க வைத்து கொண்டு மேலும் கூட்டணி கட்சியை சேர்த்து ஒரு மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது. இந்த நிலையில் மற்ற கட்சிகளும் என்ன செய்வது என்று தெரியாமல் தங்களுடைய கட்சியின் பலத்தை அதிகப்படுத்துவதற்காக ஏதேதோ செய்து கொண்டு வருகின்றனர். ஒரு புறமோ அதிமுகவிலிருந்து பலரும் திமுகவிற்கு தாவிவிட்டனர். கிட்டத்தட்ட 1-2 அல்ல, நிறைய லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திமுகவில் இணைந்துவிட்டனர். இதனால் அதிமுக ஒரு காலி கூடாரமாகிவிட்டது என்று பலரும் புலம்பி வருகின்றனர். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து மேலும் ஒருவர் திமுகவில் இணைய போகிறார். அதாவது அதிமுகவின் தூண்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தபோது கொங்கு மண்டலத்தில் தாமரைக்கும் இரட்டை இலைக்கும் பெரிய அடி விழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நிலைமை தலைகீழ். 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த தலைவரை செயல் வீரர்கள் கூட்டம் என்ற தந்திரத்தையே தாவேகாவுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வித்தகரை அந்த கட்சி நடத்தும் விதம் அவரது ஆதரவாளர்களை கொதிப்படைய வைத்துள்ளது. சென்னையில் பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் மிக மோசமாக அவமானப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கசிகின்றன. விஜய்க்கு அடுத்த இடத்தில் இருக்கும் புஷி ஆனந்த் செங்கோட்டையனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்றும் மேடை நாகரிகம் கூட இல்லாமல் அவர் ஓரங்கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அரசியல் அரை சுவடியே தெரியாதவர்கள் எல்லாம் அண்ணனை அவமானப்படுத்துவதா என்று கொங்கு மண்டல ஆதரவாளர்கள் எப்பொழுதே போர்க்கொடி தூக்கிவிட்டனர். கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கும் செங்கோட்டையன் அந்த பகுதியில் பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்திவிட்டு விஜய்க்கு அழைப்பு விடுத்தால் அங்கு முறையான ரெஸ்பான்ஸ் இல்லையாம். அது மட்டுமின்றி அவர் கொடுத்த வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயரை தவிர மற்ற அனைத்தையும் தாவேகா தலைமை கிடப்பில் போட்டுள்ளது. அதே நேரம் புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா என ஒவ்வொருவரும் கொங்கு மண்டல வேட்பாளர் பட்டியலை தனித்தனியாக விஜய்க்கு அனுப்ப தாவேகாவுக்குள் இப்பொழுது பட்டியல் போர் நடந்து வருகிறது. தனக்கு கீழ் வந்த ஆதரவாளர்களுக்கு இன்னும் ஒரு பதவி கூட வாங்கித்தர முடியாத நிலையில் செங்கோட்டையன் கடும் அப்செட்டில் இருக்கிறாராம். விஜயிடம் தான் எதிர்பார்த்த அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதை உணர்ந்த செங்கோட்டையன் இப்பொழுது தனது அடுத்த கட்ட நகர்வை தொடங்கிவிட்டார். இப்போதைக்கு அவசரப்பட்டு வெளியேற வேண்டாம், தேர்தல் வரை தாவேகாவில் இருந்து விட்டு தேர்தலுக்கு பிறகு திமுகவில் இணைந்து விடலாம் என்பதே அவரது தற்போதைய பிளான். இது குறித்து அவரது நெருங்கிய நண்பர்கள் மூலம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தகவல் பாஸ் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போகும் முன்பே அவரை இழுக்க திமுக எவ்வளவோ முயற்சித்தது. அப்பொழுதெல்லாம் பிடி கொடுக்காமல் போன செங்கோட்டையன் இப்பொழுது திமுகவில் வந்தால் சேர்த்து கொள்வார்களா என்பதுதான் $1,000,000 கேள்வி. ஸ்டாலின் தரப்போ இன்னும் எந்தவித பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து வருகிறது. எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் தவிர்த்து செங்கோட்டையன் தாவேகாவுக்கு சென்று விட்டார் என்ற கடுப்பில் உள்ள திமுக செங்கோட்டையனை இனி இணைத்து கொள்ளுமா எனவும்
அவரது ஆதரவாளர்கள் தவிப்பில் உள்ளனர். இந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன், நாம் தேர்தலுக்கு பிறகு திமுகவில் இணைந்தால் நமக்கு மரியாதை இல்லை, தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவில் இணைந்தால் நமக்கு ஏதாவது பதவி கிடைக்கும், ஏனென்றால் திமுகவில் இணைந்த அனைவருக்குமே ஒரு நல்ல மரியாதையான பதவியும் அங்கு மதிப்பும் இருக்கிறது. இப்படி அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு கட்சியில் இணைந்து கொண்டு, மேலும் தயவு செய்து நீங்கள் திமுகவில் இணையுங்கள், இல்லையென்றால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணைந்து விடுவோம் என்று அவரது ஆதரவாளர்கள் செங்கோட்டையனிடம் கூறியதாகவும், இதனால் செங்கோட்டையன் கண்டிப்பாக நான் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று தெரிகிறது, இனி இந்த கட்சியிலிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது, தாவேகா ஜெயித்துவிடும் என்று ஓரளவாவது நம்பிக்கை இருந்தது. ஆனால் தற்போது விஜயின் அவரது குடும்ப வாழ்க்கை சர்ச்சை தற்போது அவரது அரசியல் வாழ்க்கைக்கு உலை வைத்து விட்டது. இனி நாம் இந்த கட்சியில் இருப்பது வீண், நாம் திமுகவுக்கு செல்வதுதான் சரி என்று தற்போது முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் பேசியதாகவும், கண்டிப்பாக இனி திமுகவுக்கு நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலினும் செங்கோட்டையனிடம் மிகவும் பணிவாகவும் மிகவும் அன்புடன் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை விட்டுவிட்டு எதற்காக நாம் அந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் செங்கோட்டையனிடம் கூறியதாகவும், இன்னும் ஓரிரு தினங்களில் செங்கோட்டையன் திமுகவில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள், இனி நமக்கு மரியாதை கிடைக்கும், இந்த கட்சியிலிருந்து நமக்கு என்ன கிடைத்தது, நாம் திமுகவில் இணைவதுதான் சரி. செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணைவதால் தற்போது மிகவும் குஷியிலிருந்து வருகின்றனர். இந்த விஷயத்தை அறிந்த விஜய் ஏற்கனவே தற்போது பல சர்ச்சைகளில் சிக்கி இருக்கிறார். தற்போது செங்கோட்டையனின் இந்த அடுத்த கட்ட மூவும் விஜய்க்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். செங்கோட்டையனை தொடர்ந்து தற்போது தாவேகாவில் உள்ள பல தொண்டர்கள் திமுகவிற்கு தாவ தயாராக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் தற்போது செங்கோட்டையனை இந்த மூவால் விஜய்க்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அவர் தற்போது நடைபெற உள்ள அந்த தேர்தலில் என்ன செய்ய போகிறார் என்று பலரும் கூறுகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.